கழுத மேய்க்க தலாய்க்கு, ஆடு மாடு மேய்க்க தலாய்க்கு. டேய், நீங்க எல்லாம் அறிவு இருக்கிறவங்களாடா? வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய இது. அவர் அரசு அமைச்சர். கால்நடைத்துறைக்கு ஒரு அரசு அமைச்சர், பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர். இவன் 3 பேருடைய வேலை என்னடா சொல்லு? நாங்க பின்னோக்கி இருக்கிறோம், இவருக்கு முன்னோக்கி போறாங்க. பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? வேலை என்ன? பால் இருக்குடா, வளம் எங்கடா? கால்நடையே இல்லை, எதுக்குடா கால்நடை துறைக்கு தண்ட கர்மாந்திரத்துக்கு அமைச்சர் போட்டு கேட்டீங்க வாடா? எதுக்கு போட்ட? எதுக்கு போட்ட? எதுக்கு போட்ட? வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் கல்லூரி, வேளாண் துறைக்கு அமைச்சர். அப்ப அவனுக்கு எங்கடா வேலை கொடுப்ப? வேளாண்மை அரசு பணி ஆக்குனாதான்டா அவனுக்கு வேலை கிடைக்கும். இப்ப வேளாண் துறை அமைச்சருக்கு வேலை என்ன? வேலை என்ன? கால்நடைத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? அதான் எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டேன் பத்தியில. அவன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான், பார்த்திபன். அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காப்ல. அவன் அங்க அந்த ஊர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய், நீ தாண்டா ஓட்டுற வால்வோ பஸ், கவர்மெண்ட் தான் ஓட்டுது. அது நீ தம்பி சாப்பிட்டு வந்திருக்க, நான் பசுவோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு இங்க காத்திருந்தவங்களை ஏத்தி விட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபாய்ன்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார்? அமைச்சர். வியாக்கியானம் இல்ல, அங்க ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அது 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு. இவ்வளவு தர்மணி ஆயத்தை உங்காலும் சொல்லலப்பா. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டு அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அமைச்சர், அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன், நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. டேய், அது துறைமுக நகரம் தான்டா அது.